guys, welcome to another Colorful Sisters. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட இதுல உள்ள கிளே வச்சு காட்ட போறேன். இது வந்து சாண்டல், black, white, pink, green, red, blue, orange, purple, pink. அதுக்கு அடுத்து வந்து என்கிட்ட ரெண்டு இது மட்டும் கம்மியான இருக்கு. எல்லோவும் அதுக்கப்புறமேட்டு ப்ரௌனும் கூடவே 3 ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3 தான் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் உள்ள ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த ஃப்ளவர்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. இப்போ வந்து நான் இந்த 2 கலர்ஸும் எடுத்திருக்கேன். இது வந்து உள்ளே நான் வச்சுக்கிறதுக்கு, ப்ரௌன் வந்து இந்த சென்டர் ஃபுல்லாக பண்ணுறதுக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ப்ரௌன் எடுத்து கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி சர்க்கிள் பண்ணி இதை வந்து சர்க்கிள் பண்ணி இப்படிக்கா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுடைய இந்த சைடு பார்ட்டாக பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா பெருசாக எடுத்து தென் ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் குட்டியாக இதையும் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமேட்டு மறுபடியும் அதே இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் உங்களுக்கு வரும். இந்த சர்க்கிளை வந்து இப்போ நீங்கள் பண்ணதில் எந்த சைடு நல்லா இருக்கிற சர்க்கிள்னு பார்த்து அதை எடுத்து இப்போ நான் ஸ்டிக் பண்ணுறேன்னு இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி இதை இப்படிக்கா ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதே மாதிரி நம்ம லேயராக பண்ணிட்டு போகிறோம். நான் வந்து ஃபோம் க்ளே எடுத்துருக்கறனால ஃபோம் க்ளே வந்து டக்குன்னு காஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அழுத்திடுங்க. அழுத்தி இப்போ பண்ண மாதிரியே பக்கத்தில் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து இதை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி எனக்கு டபுளாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைடெலாம் ஒட்டணும். அந்த கேப்ஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணி இந்த பெரிய ஃப்ளவர் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் எடுத்து ரோல் பண்ணி கீழே வச்சு இப்படிக்கா ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் சர்க்கிள் வரும்ல, அந்த சர்க்கிளை கரெக்டாக அதோட சைஸாக வச்சு ஒன்று பெருசு ஒன்று குட்டி அந்த மாதிரி வராத அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதே மாதிரி நம்ம லேயராக பண்ண போகிறோம். மறுபடியும் நான் கொஞ்சம் எடுத்து ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டேன். என் கையில் வந்துடுச்சு இது. இப்போது இதை இந்த சைட் கேப்பில் நான் பண்ணி விட்டு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை வந்து நான் விரித்து விட்டுட்டேன். எனக்கு வந்து இவ்வளோ பெருசு வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி லேயராக பண்ண நம்மளுக்கு பெருசாக வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கிறத பொறுத்து இல்லை, எவ்வளோ அழகாக பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து நான் மறுபடியும் ரோல் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் ஓட்ட போகிறேன். இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் இது குட்டியாக பண்ணதுனால மேலே ஓட்ட போகிறேன். இது எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மறுபடியும் எடுத்து பண்ண போகிறோம். பாருங்கள், தெரியுதா? இதே மாதிரியே பண்ணுங்க. பிளாக் நான் எதுக்கு எடுத்தேங்கிறத அப்புறமேட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து இப்படிக்கா வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு பிளாக் கலர் இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இப்படிக்கா லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே வந்து இதோ நான் இப்போ அமுக்கிறேன்னா ஸ்க்ரீனில் இதே மாதிரி அமுக்கிட்டு இதுக்கு பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அடுத்து என்ன பண்ணலாங்கிறது கமெண்ட்டாக சொல்லிவிடுங்க. பை.